ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பப்ளிக்கா யாருக்கு அதை பத்தி ஒன்றும் அவேர்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எத்தனால் மிக்ஸ் பண்றதுனால வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அதிகப்படி இருக்கும். ரெண்டாவது வால்வுல வந்து கார்பன் ஃபார்ம் ஆகும். வண்டி இடையில கம்ப்ளைண்ட் ஆகி வண்டி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குது. இன்ஜெக்டர் மாடலுமே 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் இன்ஜெக்டர் பிளாக் ஆயிடுது, வால்வு பிளாக் ஆகிக்குது. இது எல்லாமே கம்ப்ளைண்ட்டை வந்து கஸ்டமர் சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு பெட்ரோல் வந்து 1 லிட்டர் பிடிச்சி ஒரு கேன்ல வந்து ஒரு 25 நாள் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சீங்கன்னா வாட்டரா ஃபார்ம் ஆகி எத்தனால்ங்கிறது வந்து கீழே நிற்கும், பெட்ரோல்ங்கிறது மேல இருக்கும். 100 ml தான் இருக்குது, 50 ml இருக்காங்க, நம்ம செக் பண்ணவும் முடியும். கார்பரேட்டர் மாடல்ல பெட்ரோல் போட்டு 6 மாசம் கழிச்சு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கனாலும் ஸ்டார்ட் ஆகும். E20 பெட்ரோல் பொறுத்த அளவுக்கு 1 மாசம் எடுக்கலைன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. திரும்ப மெக்கானிக்கல் ஷாப் கொண்டு வந்து அது கார்பரேட்டர் சர்வீஸ் பண்ணி இதெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாலும் மீண்டும் பழைய பிக்கப் தன்மைகளும் கிடைக்காது. BS6 மாடலும் பழைய மாடல் கார்பரேட்டர் மாடல் அனைத்து வண்டியுமே இதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. இதுக்காக வந்து கூடுதலாக பெட்ரோல் வந்து இன்ஜினுக்கு வந்து நம்ம போகக்கூடிய தன்மையை டியூனிங் கொடுத்தா மட்டும்தான் வண்டி இயங்குது. 60 கிலோமீட்டர் கொடுக்குற வண்டி வந்து 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கொடுக்குற அளவுக்கு அந்த பெட்ரோல் அதிகப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் கார்பரேட்டர் மாடல் இயங்குது. நீங்க மக்களை முட்டாளாக்கி நீங்க ஒரு வண்டிக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் வாங்குறீங்க. மக்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டு அவதிப்படுறது மாதிரி நீங்க வண்டி தயாரிக்காதீங்க. ஒரு வண்டி வாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க வசதி வாய்ப்பு இருக்குது. லோன் போட்டு வாங்கி அவங்க டெய்லி வந்து அந்த வண்டி இருந்தா தான் அவங்களுக்கு வேலை. இப்பவே வந்து ஒரு 50% பேட்டரி வாகனத்தை இங்க போயிட்டாங்க. ஏன்னா இந்த வாகனத்தை வச்சு சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளத்தை மீடிச்சுட்டே இருக்கனால எலக்ட்ரிக் வண்டி எடுத்தா அது சப்போர்ட்டா